ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் 7. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 ஹனிகோம் புக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டருடைய நேம் பார்த்திங்கன்னா 3 questions. 3 questionsனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மீனிங் 3 கேள்விகள். இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ராஜா இருக்காங்க. அவங்க நல்ல அறிவுள்ள ராஜா, அன்பான ராஜா தான். ஆனால் அவங்க மனசில் ஒரு கேள்விகள் தோன்றுது. ஒரு 3 விதமான கேள்விகள் தோன்றுது. அந்த 3 கேள்விகளுக்கு யார் சரியான விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகையும் கொடுக்கறதா இருக்கார். அவருக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சதா இல்லையான்றது தான் இந்த கதை. நம்ம இப்போ அந்த கதையை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். The thought came to a certain king that he would never fail if he knew 3 things. These 3 things were: what is the right time to begin something? Which people should he listen to? What is the most important thing for him to do? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு 3 விதமான கேள்விகள் தோன்றுதுன்னு சொன்னேன்ல. அவர் மனசில் என்ன ஒரு நம்பிக்கைனா, இந்த 3 விதமான கேள்விக்கு மட்டும் அவருக்கு சரியான விடை கிடைச்சிச்சுன்னா அவருக்கு லைஃப்பில் எப்போவுமே வெற்றி மட்டுமே கிட்டும், தோல்வின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்புறாரு. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனசில் இருக்கிற கேள்விக்கான சரியான விடை யார் அவங்க ராஜ்யத்தில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகையாக பொற்காசுகள் தரதா அவர் அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங்? எது சிறந்த நேரம் ஒரு செயலை தொடங்குவதற்கு அப்படின்றது தான் அவர் மனசில் இருக்கிற ஃபஸ்ட்டுக்கு கேள்வி. ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, விச் பீப்புள் ஷுட் ஹி லிசன் டு? யாருடைய பேச்சை இவர் ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்றத அவர் கேட்குறாரு. மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ? எது எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் செய்ய வேண்டியது, முதன்மையாக செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான கேள்விகள் தான் அவர் மனசில் தோணுது. சரின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாரு, அந்த காலத்துலாம் மெசஞ்சர்ஸ் மூலயமா தான் செய்திகளை பரிமாறுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அந்த மாதிரி செய்தி மெசஞ்சர்ஸை அவர் கூப்பிடுறாரு. The king therefore sent messengers throughout his kingdom, promising a large sum of money to anyone who would answer these 3 questions. இந்த ராஜாவும் அந்த மெசஞ்சர்ஸ் மூலயமா இந்த 3 விதமான கேள்விகளை சொல்லி அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறாரு. Many wise men came to the king, but they all answered his questions differently. சரின்னு சொல்லிட்டு இந்த மெசஞ்சர்ஸும் போகிறாங்க. ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ராஜா மனசில் இருக்கிற இந்த 3 விதமான கேள்விகளையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பரிசு தொகையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ராஜ்யத்தில் இருக்கிற சில அறிவுள்ள ஞானிகள்னு சொல்லலாம், இல்லை புத்திசாலிகள் சொல்லலாம். வைஸ்மென்னா புத்திசாலின்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க ராஜா கிட்ட நம்மளுடைய ஆன்சர்ஸை சொல்லி நம்ம பரிசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In reply to the first question, some said the king must prepare a timetable and then follow it strictly. ராஜா கிட்ட அவருடைய ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா நீங்கள் உங்களுடைய செயலை சிறப்பாக செய்யணும்னா டைம் டேபிள் போடுங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்லி இன் திஸ் வே they said could he do everything at its proper time. Others said that it was impossible to decide in advance the right time for doing something. சில பேர் சொல்கிறாங்க, ஏன்பா நாளைக்கு நடக்க போகிறதோ இல்லை இன்றைக்கி நைட்டு நடக்க போகிறதோ நமக்கு எப்படிப்பா முன்னாடியே தெரியும்? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படிப்பா முதல்ல பிளான் பண்ணி செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாது. The king should notice all that was going on. Avoid foolish pleasures. இதில் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ராஜா உங்களுக்கு தேவையில்லாத பொழுதுபோக்குகள் சிலது வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் கைவிட்டுட்டு எது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாலே போதும், நீங்கள் உங்களுடைய செயலில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. Yet others said that the king needed a council of wise men who would help him act at the proper time. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ராஜா மட்டும் தனியாக இருந்து
ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே அவர் வந்து ஒரு சபை, அந்த சபையில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி அவர் வந்து சில நல்ல புத்திசாலியான உறுப்பினர்களை வச்சுக்கிட்டாருன்னா அப்போ வந்து அவருக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும், அவருடைய ஒர்க்கை அவர் ஷெட்யூல் பண்ணி செய்கிறதுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. This was because one man would find it impossible to decide correctly without help from others, the right time for every action. ஏன்னா ஒரு தனி மனுஷன் எல்லா பிரச்சனைக்கும் வந்து டக்குன்னு முடிவு எடுக்கிறது வந்து சாத்தியமில்லாது. அப்போ கூட வந்து இன்னும் நிறையா பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு சபை அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. But then others said that there were some things which could be urgent. ஆனால் எப்போவுமே நம்ம வந்து எல்லா பிரச்சனைக்கும் சபையை கூட்டி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாது. இப்போ எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம டெசிஷன் எடுக்கணும்னா அந்த நேரத்துக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து கஷ்டமாக போய் முடிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. These things could not wait for the decision of the council. In order to decide the right time for doing something, it is necessary to look into the future. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்யணும்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றதையும் யூகத்தில் வச்சு செய்யணும். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு மெஜிஷியனுக்கால தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம அரசர் வந்து ஒரு மெஜிஷியனை தேடி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜிஷியன்னா உங்களுக்கு தெரியும், மந்திரவாதி இல்லைன்னா ஃப்யூச்சரை கணிச்சு சொல்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் இவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In their answers to the second question, some said that the people most necessary to the king were his counselors. Others said the priest, and few others choose the doctors. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷனுக்கு சில பேர் ஆன்சர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாருடைய பேச்சை கேட்கணுன்னா உங்கள் சபையில் இருக்கிற மெம்பர்ஸ் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபை உறுப்பினர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அந்த சபையில் இருக்கிற மத குருக்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய பேச்சை கேட்கணும். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. And yet others said that his soldiers were the most necessary. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை எல்லாத்தையும் விட அவர் கீழே வேலை பார்க்குற சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட தான் வந்து அவர் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேவைகளை கேட்டு அவங்கள தான் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. To the third question, some said science, others choose fighting, and yet others religious worship. மூன்றாவது கேள்விக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அறிவியலை வந்து தேர்ந்தெடுக்கணும். சில பேர் சொல்கிறீங்க, இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் எதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுன்னா ஃபைட்டிங், சண்டை போடுறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை மத வழிபாட்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. As the answers to his questions were so different, the king was not satisfied and gave no reward. Instead, he decided to seek the advice of certain hermit who was widely known for his wisdom. இப்போ என்ன பண்ணுறாரு, என்னப்பா நம்மளும் நம்ம மனசில் இருக்கிற கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குன்னு பார்த்தா யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம யாராவது ஒரு துறவிக்கிட்ட தான் போகணும், துறவிக்கிட்ட போனால் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல பிரபலமான துறவி அந்த பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு தேடும்போது இருக்கிறதா கேள்விப்படுறாரு. அவர் எங்கே வசிக்கிறாருன்னா ஒரு காட்டில், உட்னா எ ஸ்மால் ஃபாரஸ்ட், அங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழறவர், அதே மாதிரி தனியாக வாழறவர், எந்த ஒரு பெரிய ஆட்களுடைய துணையும் இல்லாமல் தனியாக எளிமையான மனிதர்களோட அவர் வாழறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹர்மிட்டை வந்து பார்க்க இவர் போகிறாரு. The hermit lived in a wood which he never left. He saw no one but simple people, and so the king put on ordinary clothes. But before he reached the hermit's hut, the king left his horse with his bodyguard and went on alone.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த ஹெர்மிட் வந்து ஒரு எளிமையான மனிதர். அவருக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரமும் பிடிக்காதுன்றதுனால இந்த ராஜாவும் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஆடம்பரமான ஆடைகளை கழட்டிட்டு சிம்பிளான எளிமையான உடைகளை அணிஞ்சிட்டு அவர் வந்து போகிறாரு. போயிட்டு அந்த ஹெர்மிட்டை சந்திக்கிறாரு. அவர் கூட வந்த சோல்ஜர்ஸ் கிட்டேயே அவர் வந்து அவருடைய குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரும் நடந்தே போகிறாரு. As the king came near the hermit's house, he saw the hermit digging the ground in front of his hut. அப்படி அவர் போகும்போது பார்த்தாக்கா அந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார்டன் போடுறதுக்காக பள்ளம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. He greeted the king and continued digging. The hermit was old and weak, and as he worked, he breathed heavily. இந்த ஹெர்மிட் வந்து இந்த ராஜாவை பார்த்ததும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவேற்கிறாரு. வரவேற்றுட்டு அவருடைய வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறாரு. இந்த ஹெர்மிட் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவர், அதே மாதிரி ரொம்ப பலவீனமாக இருக்கார். அவர் வந்து ரொம்ப நேரமாக அந்த மண்வெட்டியை வச்சு அவர் மண்ணில் வேலை செஞ்சதுனால அவருக்கு மூச்சும் பயங்கரமாக வாங்குது. The king went up to the hermit and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. ராஜா வந்து இந்த ஹெர்மிட்டை பார்த்து சொல்கிறாரு, ஹெர்மிட், துறவியே, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். எனக்கு 3 விதமான கேள்விகளுக்கு பதில் தேடி நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட. How can I learn to do the right thing at the right time? நான் எப்படி வந்து கற்றுக்கிறது, எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, அதுதான் என்னுடைய முதல் கேள்வி. Who are the people I need most? எனக்கு வந்து யார் வந்து ரொம்பவே முக்கியம், அதுதான் அவருடைய 2வது கேள்வி. 3வது கேள்வி பார்த்திங்கன்னா, and what affairs are the most important? எந்த மேட்டர்ஸ்னால் விஷயங்கள், எந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் அவருடைய 3வது கேள்வி. The hermit listened to the king but did not speak. He went on digging. அவர் வந்து இந்த ஹெர்மிட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருனா, ராஜா சொல்கிற எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு பதில் எதுவும் கொடுக்கல. அவர்கிட்ட பதில் எதுவும் பேசாமல் கம்முன்னு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. இப்போ ராஜா வந்து சொல்கிறாரு, யூ ஆர் டயர்ட், செட் த கிங், லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் இன் யுவர் பிளேஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க ராஜா, துறவியே, நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட அந்த மண்வெட்டியை கொடுங்க, நான் உங்களுக்காக பள்ளம் வெட்டி கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ், செட் த ஹெர்மிட், கிவிங் த கிங் ஹிஸ் ஸ்பேட். தென் ஹி sat down on the ground. சரின்னு சொல்லிட்டு இந்த துறவி என்ன பண்ணுறாரு, மண்வெட்டியை ராஜா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. When the king had dug 2 beds, he stopped and repeated his questions. இங்கே வந்து 2 பெட்ஸ்னால் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடி நடுறதுக்காக நம்ம பள்ளம் வெட்டுவோம்ல, அந்த அளவுக்கு குழி, 2 குழி தோண்டி வச்சுருக்காரு அந்த ராஜா. அது 2த்தையும் தோண்டி முடித்த உடனே அவர் கம்முன்னு எழுந்து நின்று திரும்பவும் அதே 3 கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவியை பார்த்து கேட்குறாரு. The hermit gave no answer but stood up, stretching out his hand for the spade and said, now you rest and let me work. இந்த துறவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கார். இந்த ராஜா திரும்பவும் கேட்டதுக்கப்புறம் கூட அவர் எந்த பதிலும் பேசாமல் கையை நீட்டுறாரு ராஜா கிட்ட. கையை நீட்டி, ராஜா, நீங்கள் வந்து இந்த மண்வெட்டி என்கிட்ட கொடுங்க, நான் ரெஸ்ட் எடுத்தது போதும், இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு டிக். ஆனால் அந்த ராஜா வந்து, இல்லை நானே பள்ளம் வெட்டுறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, என் கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 hour passed, then another. The sun went down behind the trees, and at last the king stuck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. If you can give me no answer, tell me so, and I will return home. இப்போ என்ன ஆச்சுன்னா, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, சூரியனும் மறைய தொடங்கிடுச்சு.
இந்த ராஜா வந்து ரொம்ப டயர்டாயிட்டார். இவரும் இந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பதில் கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா மண்வெட்டியை மண் மேலே வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் துறவியே, நான் உங்ககிட்ட 3 கேள்விகளுக்கு விடை எதிர்பார்த்து தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால் விடை கொடுக்க முடியும்னா தயவு செய்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா முடியாதுன்னா அதையாச்சும் சொல்லுங்கள், நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஹியர் கம்ஸ் சம்மன் ரன்னிங் செட் த ஹர்மிட். இப்போ அந்த ஹர்மிட் வந்து அவர் வீட்டை நோக்கி யாரோ ஓடி வர்றதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா அங்கே பாருங்கள், நம்மளை நோக்கி ஒருத்தர் ஓடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. The king turned around and saw a bearded man running towards them. His hands were pressed against his stomach from which blood was flowing. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி ஒரு ஆள் ஓடி வந்தார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் இருக்குது. அதனால பியர்டட் மேன்னா தாடி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓடி வராரு. அவர் ஓடி வரும்போது எப்படி வராருன்னா வயிற்றில் வந்து கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வராரு. அவருடைய வயிற்றில் அவர் கையை வச்சு அழுத்திருக்காருல்ல, அது ஏன்னா அவர் வயிற்றில் வந்து ஏதோ அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது. அதனால் அவர் வந்து கையை அங்கே வச்சுட்டு இருக்காங்க. when he reached the king he fainted and fell to the ground. ராஜா கிட்ட அவர் வந்து சேரும்போதெல்லாம் அவருக்கு ஒரே மயக்கம், மயங்கி கீழே விழுந்துடுறாரு. The king and the hermit removed the man's clothing and found a large wound in his stomach. என்ன ஆச்சு இவருக்கு, இந்த மாதிரி வந்து விழுந்துட்டாரே மயங்கி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அந்த ஹர்மிட்டும் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வயிற்றில் அடிபட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா the king washed and covered it with his handkerchief but the blood would not stop flowing. இந்த ராஜா வந்து அந்த அடிப்பட்ட அந்த இடத்த வந்து துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு அவருடைய ஹேண்ட்கர்ச்சிஃப் வச்சு தான் துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு ரத்தம் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப துடைச்சி விடுறாங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரத்தம் நின்றுது. The king redressed the wound until at last the bleeding stopped. The man felt better and asked for something to drink. The king brought fresh water and gave it to him. இப்போ பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ராஜா ஓடி போயிட்டு நல்ல தண்ணியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. By this time the sun had set and the air was cool. இவங்க இப்படியே எல்லா மருத்துவ இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பொழுது போயிடுச்சு. இப்போ குளிர் காற்றும் வீச ஆரம்பிச்சிடுச்சு. அது காடுன்றதுனால கொஞ்சம் நேரம் இருட்டுச்சுனாலே குளிர்ந்த காற்று நமக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜாவும் இந்த ஹர்மிட்டும் 2 பேரும் சேர்ந்து அடிப்பட்ட அந்த மனிதரை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. The king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. The man closed his eyes and lay quiet. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க கூப்பிட்டு போயிட்டு உள்ளே படுக்க வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து படுக்க வச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவர் தூங்கிடுறாரு, அடிப்பட்ட மனுஷன். இப்போ the man closed his eyes and lay quiet. The king, tired by his walk and the work he had done, lay down on the floor and slept through the night. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாவும் ரொம்ப டயர்டாக இருக்கார். ஏற்கனவே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மண்வெட்டி எடுத்து வேலைலாம் செஞ்சதுனால அவரும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் அவருமே தரையிலே படுத்து தூங்கிடுறாரு. When he awoke, it was several minutes before he could remember where he was or who the strange bearded man lying on the bed was. ராஜாவும் எழுந்திருக்காரு. எழுந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் இது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிலாம் எல்லாமே யோசித்து அதுக்கப்புறமா எழுந்து உட்கார்றாரு. இப்போ வந்து "Forgive me," said the bearded man in a weak voice when he saw that the king was awake. இந்த தாடி வச்சுருக்க மனுஷன் இருக்காங்கல்ல, அவங்க அடிப்பட்ட மனுஷர் வந்து எழுந்து ராஜா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இந்த ராஜா வந்து "I don't know you and have nothing to forgive you for," said the king. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவர் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, இவர் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. You don't know me, but I know you. I am that enemy of yours who swore revenge on you
பிகாஸ் யூ புட் மை பிரதர் டு டெத் அண்ட் சீஸ்டு மை ப்ராப்பர்ட்டி. இந்த ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, இவர் ஏன் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு. அதுக்கு அந்த அடிப்பட்ட மனிதர் சொல்கிறாரு, ராஜா உங்களுக்கு என்ன தெரியலையா? ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களால் தான் நான் என் தம்பி இழந்தேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டியும் இழந்தான்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டின்றது இங்கே நிலமாக கூட இருக்கலாம். அவர் அதை இழந்ததாக சொல்கிறாரு. I knew you had gone alone to see that hermit and I made up my mind to kill you on your way home. Made up my mindனா இவங்க மனசுக்குள்ளே ஒரு பிளானிங் பண்ணுறாங்கல்ல, அதுதான் மேட் அப் மை மைண்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த ஹெர்மிட்டை பார்க்க தனியாக தான் போகிறீங்கன்ற விஷயம் தெரிய வந்தது. அதனால தான் நான் உங்களை பழி வாங்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனால் உங்களுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களில் ஒருத்தவர் என்னை பார்த்துட்டு என்னை தாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க. But the day passed and you did not return, so I left my hiding place and I came up to your bodyguard, who recognized me and wounded me. I escaped from him, but I should have died. You had not dressed my wounds. உங்கள் சோல்ஜர்கிட்டேருந்து நான் அடிபட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். அப்படி தப்பிச்சு வந்தது நான் செத்துருக்கணும். ஆனால் நீங்கள் எனக்கு என் காயத்துக்கு மருந்து கொடுத்ததுனால, ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுனால நான் காப்பாற்றப்பட்டேன். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. I wish to thank you and you have saved my life. Now if I live, I wish serve you as your most faithful servant and will order my sons to do the same. Forgive me. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட மனிதர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை அப்படியே விட்டு இருந்தீங்கன்னா நான் இறந்து போயிருப்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுனால நான் உயிர் பழைச்சேன். அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கொல்ல தான் வந்தேன். ஆனால் உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க மாட்டேன், என்னுடைய குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட மனுஷனும் சொல்கிறாரு. The king was very happy to have made peace with his enemy so easily and to have won his over a friend. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், பரவாயில்ல, என்னுடைய ஒரு உதவினால் ஒரு எதிரியை கூட என்னால் சுலபமாக நண்பனாக்கி கொள்ள முடியுதே, அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவர் நினச்சிக்கிறாரு. He not only forgave him but said he would send his servants and his own doctor to look after him. And he promised to give back the man his property. இது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சர்வன்ட்ஸை அனுப்பி அவரை பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி அவருடைய டாக்டர் அவரை அனுப்பி அவருக்கு வைத்தியமும் பார்க்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ப்ராப்பர்ட்டியும் திரும்ப கொடுக்கறதா அவர் ப்ராமிஸும் பண்ணுறாரு. Leaving the wounded man, the king went out of the hut and looked round for the hermit. Before going away, he wished once more to get answer to his questions. இப்போ இந்த அடிப்பட்ட மனிதர்கிட்ட எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ராஜா அந்த துறவியை தேடுறாரு எல்லா பக்கமும். அப்படி தேடும்போது அங்கே திரும்பவும் அவர் மண் வெட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த தோட்டத்தில், அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இப்போ இந்த ராஜா போயிட்டு ஹெர்மிட் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எனக்கு ஒரு பதில் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பதிலே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த துறவியை பார்த்து கேட்குறாரு. இப்போ அந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாருன்னா, விதைச்சிட்டு இருக்காரு செடி வளர்கிறதுக்காக. The hermit was on his knee sowing seeds in the bed that had been dug the day before. The king went up to the hermit and said, "For the last time, I beg you to answer my questions, wise man." கடைசியாக நான் உங்களை ஒரே ஒரு தடவை கேட்குறேன், மறுபடியும் நான் கேட்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை, கடைசி முறையாக நான் உங்களை ஒரு தடவை கேட்குறேன், தயவு செய்து
நான் கேட்ட அந்த 3 கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. "You have already been answered," said the hermit, still bending down to the ground and looking up at the king as he stood before him. ஆனால் அந்த துறவி இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, உனக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்றாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. "How have I been answered? What do you mean?" அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, எனக்கு பதில் கிடச்சிருச்சா? என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. "Do you not see?" replied the hermit. "If you had not pitied my weakness yesterday, and you had not dug these beds for me, you would have gone away. Then that man would have attacked you, and you would have wished you had stayed with me." இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னும் புரியலையா? நேற்று எனக்காக இறக்கப்பட்டு எனக்கு நீ உதவி பண்ண. அப்படி நீ இங்கேருந்து எனக்கு உதவி பண்ணலைன்னா அந்த தாடி வச்ச மனுஷர் உங்களை அட்டாக் பண்ணியிருப்பார், தாக்கியிருப்பார். அது மூலயமா உங்களோட உயிர் பறி போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு பலமான அடிபட்டிருக்கலாம். அதிலேருந்து நீங்களும் தப்பிச்சிங்க, எனக்காக உதவியும் செஞ்சீங்க. அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியமான நேரம், நீங்கள் செய்த முக்கியமான தொழிலும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. "So the most important time was when you were digging the beds, and I was the most important man, and to do me good was your most important business." நீங்கள் கேட்டீங்கல்ல முதல் கேள்வி, நான் எந்த நேரம் எந்த வேலையை செய்யணும்னு, எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரம் எனக்கு உதவி பண்ணிங்கல்ல, அதுதான் அங்கே ரொம்பவே முக்கியமான நேரம், முக்கியமான செயல் அப்படின்ற விஷயத்தை அந்த அரசருக்கு இவர் புரிய வைக்கிறார். Afterwards, when the man ran to us, the most important time was when you were caring for him. நம்மளை நோக்கி ஒரு அடிப்பட்ட மனிதர் ஓடி வர்றதை பார்த்ததும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல், அவர் யார், என்ன, எந்த ஜாதி, மதம் அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனேயே நீங்கள் அவருக்கு அடிப்பட்ட இடத்த சரி பண்ணிங்கல்ல, ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தீங்கல்ல, அதுவும் ஒரு சிறந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "Because if you had not dressed his wounds, you would have died without having made peace with you." இப்போ அந்த அடிப்பட்ட மனுஷன் அந்த நேரம் அங்கே வரலனா, நீங்களும் அவருக்கு உதவி பண்ணலைன்னா அவன் மனசும் குளிர்ந்திருக்காது, உங்கள் மனசுலேயும் நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிது. அந்த நேரத்தில் அடிப்பட்டவங்களுக்கு யோசிக்காமல் நீங்கள் உதவி செஞ்சதுனால தான் அந்த எதிரி கூட நண்பனாக ஆனா அப்படின்ற விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. "So he was the most important man, and what you did for him was your most important business." இதுதான் சிறந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "Remember then, there is only one time that is important, and that time is now." ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கல்ல, எப்போவுமே ப்ரெசண்ட்டு தான் சிறந்த நேரம். நம்ம ப்ரெசண்ட்டில் எந்த நேரத்துக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதுதான் உண்மையிலே சிறப்பானது. அதாவது குறிப்பறிந்து உதவி செய்தல். இப்போ இந்த ஒரு அடிப்பட்ட மனிதராகட்டும் இல்லை எனக்காகட்டும், நீங்கள் 2 பேருக்கும் எப்போ எந்த உதவி வேணும்னு அந்த உதவியை டக்குன்னு செஞ்சீங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே சிறப்பானது. அதுக்கு இருக்கிற வலிமையே அதிகம் அப்படின்றத அந்த துறவி அரசருக்கு சொல்கிறாரு. "It is the most important time because it is the only time we have any power to act. The most necessary person is the person you. You are with at a particular moment, for no one knows what will happen in the future and whether we will meet anyone else." நீங்கள் செஞ்சீங்கல்ல, ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த அடிப்பட்ட மனிதருக்கு முதலுதவி செஞ்சீங்கல்ல, அதுதான் சிறப்பான செயல், அதுதான் ஒரு நல்ல செயல். அதுதான் நம்ம செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கும் வந்திருக்கோம் எல்லாரும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த துறவி அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்கிறாரு. "The most important business is
to do that person good because we were sent into this world for that purpose alone. நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணமே எப்போவும் நல்லதையே நினைக்கிறதுக்கும் நல்லதையே செய்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த ராஜாவுக்கு எல்லாத்தையும் பதில் கொடுத்தாரு. இதுதான் இந்த கதை. இது இந்த ராஜாவுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களாக வாழற நம்ம எல்லாருக்கும் தான். எப்போவும் நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கணும், நம்ம நல்ல விஷயங்களையே செய்யணும் அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும். ஓகே, தேங்க்யூ.